ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மியான்மர் தாய்லாந்து எல்லையில் இயங்கும் சைபர் மோசடி மையங்களில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்காக சீனா, தாய்லாந்து, மியான்மர் நாடுகள் எடுத்த நடவடிக்கையின்படி 7000 பேர் அண்மையில் மீட்கப்பட்டனர். அவர்களில் 2000 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியானது. இதில் முதல் கட்டமாக 283 இந்தியர்கள் மீட்கப்பட்டு இந்தியா அழைத்து வரப்பட்ட நிலையில், இரண்டாம் கட்டமாக 266 இந்தியர்கள் விமானம் மூலம் இந்தியா அனுப்பி வைக்கப்பட்டனர். வட மாநிலங்களில் ஹோலி பண்டிகை களை கட்டியுள்ள நிலையில் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா டெல்லியில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்திற்கு சென்று குழந்தைகளுடன் ஹோலி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு டெல்லி மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், பாதுகாப்பான ஹோலியாக அமையவும், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தவும் வேண்டுகோள் விடுத்தார். திருவனந்தபுரத்தில் ஆற்றுக்கால் கோயில் பொங்கல் விழாவையொட்டி கேரள சட்டசபை வளாகத்தின் முன்பும் பெண்கள் திரண்டு பொங்கலிட்டு வழிபட்டனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலில் பொங்கல் விழா விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக திருவனந்தபுரத்தின் தேசிய நெடுஞ்சாலை, புறவழிச்சாலை உள்ளிட்ட பொது இடங்களில் வெளியூர், வெளி மாநிலங்களிலிருந்து வருகை தந்த பெண்கள் பொங்கலிட்டு வழிபட்டனர். தொடர்ந்து கேரள சட்டசபை அமைந்துள்ள பகுதியை சுற்றிலும் ஏராளமான பெண்கள் திரண்டு பொங்கலிட்டனர். மியான்மர் தாய்லாந்து எல்லையில் இயங்கும் சைபர் மோசடி மையங்களில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்காக சீனா, தாய்லாந்து, மியான்மர் நாடுகள் எடுத்த நடவடிக்கையின்படி 7000 பேர் அண்மையில் மீட்கப்பட்டனர். அவர்களில் 2000 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியானது. இதில் முதல் கட்டமாக 283 இந்தியர்கள் மீட்கப்பட்டு இந்தியா அழைத்து வரப்பட்ட நிலையில், இரண்டாம் கட்டமாக 266 இந்தியர்கள் விமானம் மூலம் இந்தியா அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.